ஹலோ வீவர்ஸ், மீனராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் 3 சந்திர கிரகணத்திற்கு பிறகு நடக்காத ஒன்று இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அது என்ன விஷயங்கள், நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படியெல்லாம் இனி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நிச்சயமாக நடக்காத ஒன்று இனி உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படுகின்ற நாட்களாகவே இனி அமைஞ்சிருக்குங்க. வழக்குகள்ல இழுபறியான நிலையே காணப்படுகிறது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீரென்று செலவுகளுக்குமே வாய்ப்பானது இருக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடும். புதிய ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயமானது கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில பாத்தீங்கன்னா பெருமையானது சேரக்கூடும். உறவினர்கள் வருகையும் அவர்களால சில உதவிகளுமே கிடைக்குங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலரால பிரச்சனைகளுமே ஏற்படலாம் என்பதால பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள். அரசு அதிகாரிகள் அனுகூலம் உண்டாகுங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவியானது இப்போது உங்களுக்கு தக்க சமயங்கள்ல கிடைக்க போகிறது. எதிரிகளால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. அதிகரிக்கக்கூடிய பணிகளின் காரணமாக மீனராசி நேயர்களுக்கு விடுப்பில் சென்று விடலாமா என்ற எண்ணமே கூட ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி சலுகைகள் கிடைத்தாலுமே அதனுடைய பயனானது முழுவதும் கிடைத்து விடாதபடி சில தடைகளுமே இருக்கத்தான் செய்யும். தொழில் வியாபாரமானது சுமாராகத்தான் இருக்கக்கூடும். போட்டிகளானது அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாய் வரலாம். வீண் அலைச்சல்களும் அதனால மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருப்பின் குடும்பத்துல அனைவரையுமே அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு உற்சாகத்தை தரக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல தங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. சோ இந்த மார்ச் 3 சந்திர கிரகணத்திற்கு பிறகு மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நாம ஷார்ட்டா பார்த்திருப்போங்க. இது தொடர்பாக இன்னுமே டீட்டெயிலான பல தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாலேயே நம்ம பெரும்பாலானோருக்கு ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. காரணம், கிரகணமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னாவே 2019 டிசம்பர் மாத இறுதியில நடந்த சூரிய கிரகணம் தான் நம்ம பெரும்பாலானோருக்கு ஞாபகத்துக்கே வரக்கூடுங்க. அப்போது ஒரே ராசியில பாத்தீங்கன்னா பல கிரகங்களுடைய சேர்க்கையோடு பாத்தீங்கன்னா இந்த கிரகணமானது வந்திருந்தது. அப்போதே பல ஜோதிடர்கள் கணித்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த உலக நாடுகளை ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையானது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கணிப்புகள்ல சொல்லியிருந்தாங்க. சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த 2020 வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளே ஸ்தம்பித்து நின்றது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி இந்த கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதாங்க இருக்கு. சில நேரங்கள்ல நல்லதாகவும் இருக்கின்றது, சில நேரங்கள்ல இது போன்ற கெடுதலையும் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. மேலும் சுனாமி, நிலநடுக்கம் போன்றவையுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற கிரகணங்களுக்கு பிறகு ஏற்பட்டு இருந்ததையும் நம்ம பார்த்து இருந்திருப்போங்க. ஸோ இப்படிப்பட்ட கிரகணமானது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுக்குங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருந்தது என்பது குறித்து நம்ம ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நம்ம பார்த்திருப்போங்க. மேலும் அந்த தகவல்களை இன்னுமே டீட்டெயிலா நம்ம தெளிவாக பார்க்கலாம். காரணம், மீனராசி நேயர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியான
பயிற்சியானது நடந்துட்டு இருந்துச்சுங்க. பொதுவாகவே ஜென்ம சனி காலம்னு சொன்னாவே தெரியுங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எது செஞ்சாலுமே அதுல பெருசா காரிய தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த விதத்திலையுமே காரிய வெற்றியானது ஏற்படாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் மீனராசி நேயர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு தற்போது இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில கஷ்டங்கள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போது அதுல இருந்து கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த இடத்துலையுமே உடல் ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதற்கு டேப்லெட் எடுத்து இப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று புண்ணை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதான் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான ஸ்பைசியான உணவுகள் சாப்பிட்றது, வெளியிடங்களில் உணவுகள் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் அந்த பழைய நோயானது தலை தூக்கலாம். அதன் மூலமாக இன்னுமே அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால் இது மாதிரியான விஷயங்களில் மீனராசி நேயர்கள் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. வழக்குகளில் இழுபறியான நிலையே காணப்பட போகிறது. அதாவது ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து இருக்கீங்க, சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள் இல்லைனா வேறு ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து இருக்கீங்க, அதில் வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டு இருக்கு, இனி வரப்போகின்ற நாட்களிலாவது நல்லபடியாக தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களிலுமே இழுபறியான சூழலே காணப்பட போகிறது. ஸோ அதனால் இந்த விஷயங்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் நடக்காமல் போகும்போது அது மனசுக்கு ரொம்பவே சங்கடத்தை தந்துவிடும். மேலும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீரென்று செலவுகளுமே இருக்கக்கூடுங்க. அதாவது ஒரு பக்கம் பண வரவு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவுகள்னு இருக்குங்க. வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பண வருமானமானது கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கைக்கு கிடைக்கும். சரி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதே சமயம் பார்த்தீங்கன்னா செலவுகளும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவுமே அத்தியாவசியமான செலவுகளாக போயிடுங்க. ஸோ ஓரளவுக்கு பணம் இருப்பதால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடுங்க. ரொம்ப நாட்களாகவே பழைய வாகனம் தான் வச்சுட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வாகனமானது ஏகப்பட்ட செலவுகளை வச்சுட்டு இருக்கு, இதற்கு பண்ண செலவுக்கு ஒரு புது வண்டியவே கூட வாங்கியிருக்கலாம் போலையே அப்படின்னு எல்லாம் நீங்கள் பலமுறை யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது அந்த வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு யோகமானது இருக்கின்றது. புது வாகனத்தை வாங்கிட்டு வருவீர்கள். புதிய ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இது மாதிரியான ஒரு சில மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு நகை சீட்டு போட்டுட்டு இருக்கேன். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நகையுடைய ரேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்பில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நான் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்கள் இருக்கும். அதே போல் நான் ஆசைப்பட்ட நகையை பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க இந்த ஒரு சீட் அமௌண்ட்டில் வாங்க முடியாது, இன்னுமே எக்ஸ்ட்ராவான கொஞ்சம் பணத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உழைப்பில் ஈடுபடுவீங்க. ஸோ இப்போது உங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பணம் எல்லாமே சேர்ந்து கிடைக்குங்க. இப்போது நீங்கள் விருப்பப்பட்ட நகையையும் ஆடையும் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகமானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகிறது. பிரிந்து இருந்த இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியும் அவங்களும் அவங்களை பற்றிய நீங்களும் ஒரு தெளிவான புரிதலுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதனால் பிரிந்து இருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயமானது கிடைக்கப் போகிறது. அவங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகிறது. பிள்ளைகள் வகையில் பெருமையானது சேரப்போகிறது. உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களாலேயே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் ஏற்படும். அதாவது அவங்களின் மூலமாக நல்லதும் நடக்கும், அதே சமயம் அவங்களின் மூலமாக கொஞ்சம் பிரச்சனையும் நடக்க கொடுங்க. எனவே அவங்க கிட்ட ஓரளவுக்கு அளவோடு இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய லிமிட்டை மீறி நீங்கள் பேசுகிறீங்க பழகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அது பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு பார்த்து அவங்க கிட்ட பக்குவத்தோடு நடந்துக்கோங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசு அதிகாரிகளால் அனுகூலமானது உண்டாக போகிறது. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தக்க சமயங்களில் கிடைக்க போகிறது. நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பண தேவைகளில் இக்கட்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய அப்பா கொடுக்கக்கூடிய அது சின்ன தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டாகவும் அமைய போகிறது. ஸோ தந்தையிடம் இருந்து எதிர்பார்த்த பண உதவியானது உங்களுக்கு தக்க சமயங்களில் கிடைக்க போகிறது. எதிரிகளால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. அதிகரிக்கக்கூடிய பணிகளுடைய காரணமாக விடுப்பில் சென்று விடலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பணி சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்க கொடுங்க. அதன் மூலமாக ப்ரெஷருமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரி எதுவும் நீங்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலையை குறித்த நேரத்தில் குறித்தபடி செய்து முடித்து விடுங்க. அது இன்னுமே நல்லதுங்க. இதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் ப்ரெஷர் ஏற்படுது இல்லையா, அதையுமே நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மேலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி சலுகைகள் கிடைத்தாலுமே அதனுடைய பயனானது முழுவதும் கிடைத்து விடாதபடி சில தடைகளுமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகளானது அதிகரிக்கக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும். வீண் அலைச்சல்களும் அதனால மனசோர்வும் ஏற்படலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.